சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய சீர்திருத்தம் ஜிஎஸ்டி என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு ஜிஎஸ்டி இருமடங்கு ஊக்கம் அளித்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் தேசிய விருதுகள் பெற்ற ஆசிரியர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி ஜிஎஸ்டிக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் ஏராளமான வரிகள் இருந்ததாகவும் குழந்தைகள் சாப்பிடும் மிட்டாய்களுக்கும் வரி விதிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மருந்துக்கும் காப்பீட்டுக்கும் கூட வரி வசூலிக்கப்பட்டதாக கூறிய பிரதமர் மோடி நடுத்தர மக்களின் வாழ்க்கையை காங்கிரஸ் அரசு கடினமாக மாற்றியிருந்ததாகவும் விவசாயிகள் அதிருப்தியில் இருந்ததாகவும் கூறினார். ஆனால் மக்களுக்கு ஆதரவான கொள்கையே தங்களது நோக்கம் என்று கூறிய மோடி சிறு குறு நடுத்தர தொழில்துறையினருக்கான வரி குறைக்கப்பட்டு உள்ளதாகவும் இந்த சீர்திருத்தங்கள் இந்தியாவை தன்னிறைவு பெறச் செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கேரள அரசுடன் பேசி முல்லை பெரியாறு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி அளித்துள்ளார். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை பயணம் மேற்கொண்ட அவர் தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள எஸ் புரம் பிரிவு பகுதியில் உரையாற்றினார். அப்போது இந்தியா கூட்டணியில் அங்கம் இருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள கம்யூனிஸ்ட் அரசிடம் பேசி முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இந்தியா கூட்டணி அமைத்தவுடன் முதல் காரியம் கேரள முதலமைச்சரை சந்தித்து முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதற்கு மனமில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நிச்சயமாக உறுதியாக முல்லை பெரியாறு அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு கேரள அரசோடு தொடர்பு கொண்டு அதை நிறைவேற்றுகின்ற பணியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் வைகை அணையை தூர்வாரி கொள்ளளவு அதிகப்படுத்தப்படும் என்றும் கைத்தறி நெசவாளர்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் எனவும் உறுதியளித்தார். தொடர் விடுமுறையை ஒட்டி மக்கள் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்ததால் கிளாம்பாக்கத்தில் உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி ஆகிய பகுதிகளில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மிலாது நபி ஓணம் பண்டிகையுடன் சேர்த்து மொத்தம் 3 நாட்கள் விடுமுறை என்பதால் சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தென் மாவட்டங்களுக்கு சென்றனர். சென்னை நீலாங்கரையில் கீழே கிடந்த நகையை மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்த காசிமேடு பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் கிளாராவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டினார். முன்னதாக கிளாராவின் செயல் குறித்து நெகிழ்ச்சியுடன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எளியவர்கள் எப்போதும் நேர்மையின் பக்கம்தான் என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக மின்னிடும் தங்கை கிளாராவுக்கு அன்பும் பாராட்டுகளும் என்று கூறினார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் மகனுக்கு பாஜகவில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாஜகவில் புதிய நிர்வாகிகளை நியமித்து நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் அவரது மகன் நயினார் பாலாஜி தமிழக பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் வழக்கறிஞர் பிரிவு, தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, மருத்துவ பிரிவு, தொழிற்பிரிவு, கலை மற்றும் கலாச்சார பிரிவுகளுக்கு புதிய அமைப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ரயான், விஸ்கோஸ், பாலியஸ்டர் உள்ளிட்ட செயற்கை இழை நூல்களுக்கான ஜிஎஸ்டி வரி 12% இருந்து 5% குறைக்கப்பட்டதை தமிழ்நாடு விசைத்தறி சங்க கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது. மேலும் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தபோது 1/7/2017 முதல் 31/7/2018 வரையிலான 13 மாத காலத்தில் விசைத்தறியாளர்களிடம் வசூலித்த ஜிஎஸ்டி உள்ளீட்டு நிலுவைத் தொகை 500 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கவுன்சிலிங் கூட்டத்தில் எங்களுடைய சார்பாக எங்களுடைய குரலாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலிங் கூட்டத்தில் எங்களுக்கு அந்த வரியை குறைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக குரல் எழுப்புவதற்கும் அதற்கு உரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றிய அரசுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் மற்றும் தங்களது கோரிக்கையை பரிந்துரைத்த தமிழ்நாடு அரசுக்கும் விசைத்தறியாளர்கள் தங்களது நன்றியை தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவும் அதிமுகவும் மட்டுமே உள்ளதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கலைஞர் மறைவுக்கு பிறகு வெற்றிடம் உருவாகிவிட்டதாக சிலர் கூறியதாகவும், ஆனால் இது வெற்றிடம் அல்ல, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இடம் என முதல்வர் ஸ்டாலின் நிரூபித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மோடி வந்தார், பன்னீர்செல்வத்தை வெளியே கொண்டு வந்தார், அது அவருடைய சாதனை. அடுத்து அமித்ஷா திருநெல்வேலி வந்தார், அடுத்தபடியாக இன்னொருத்தரை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து அடிக்கடி வரணும், அவங்க வந்தாலும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற. இப்போவே தேசிய ஜனநாயக முன்னணியில் இருக்க யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது.
பீகார் தேர்தலை மையப்படுத்திதான் ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கி வீரமணி விமர்சித்துள்ளார். அதிமுக பாஜக கட்டுப்பாட்டில் போய்விட்டதால் கல்விக் கொள்கை மீதோ தமிழ்நாட்டின் மீதோ அதிமுகவிற்கு கவலை இல்லை என அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் தினேஷ் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் ஜோதிடத்தை சேர்க்கும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை நந்தனத்தில் உள்ள அரசினர் கலை கல்லூரியில் வகுப்பு புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தினேஷ் நாடு முழுவதும் தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு திணிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். ஆட்சி கோட்பாட்டை முழுமையாக தகர்க்கக்கூடியதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. அதை பற்றியெல்லாம் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அதிமுகவினருக்கோ கவலை கிடையாது. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் செய்த ஊழலை மறைப்பதற்காக பிஜேபி ஈடியின் மூலமாக அச்சுறுத்தி இன்று அதிமுகவை முழுமையாக விழுங்கக்கூடிய பேராபத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால தான் இதை பற்றியெல்லாம் அவர்கள் எதற்காகவும் கண்டிக்கவோ எந்த அறிக்கையை கூட விடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. காலை மதுபாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்தினை வரும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் தமிழகம் முழுவதும் அமல்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் தொடர்பான வழக்கு விசாரணையில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தமிழகத்தில் மதுபாட்டில்கள் திரும்பப் பெறும் திட்டம் 15 மாவட்டங்களில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் 7 மாவட்டங்களில் பாதி அளவில் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. பாட்டில்களை திரும்பப் பெறுவதை சில நிறுவனங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை எனவும் சில நிறுவனங்கள் கால அவகாசம் கோரியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்காத நீதிபதிகள் காலை மதுபாட்டில் பெறும் திட்டத்தை செயல்படுத்த மேலும் கால அவகாசம் அளிக்க முடியாது என தெரிவித்தனர். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஆடை உற்பத்தி அதிகரிப்பதுடன் ஆடைகளின் விலையும் குறையும் என பின்னல் ஆடை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பனியன் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் தையல் இயந்திரங்கள் மற்றும் உபரி பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி 12% 5% குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் டையிங் உள்ளிட்ட பல்வேறு சார்பு பொருட்களின் ஜிஎஸ்டி வரி விதிப்பும் 5% குறைந்துள்ளது. இது பின்னல் ஆடை துறையின் வளர்ச்சிக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ரேட்டு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக டையிங்ல இருந்து ரேட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. இப்போ யானோட ஆர்டிஃபிஷியல் யானோட கன்சியூம் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. திருப்பூரில் விஸ்கோஸு இந்த மாதிரி பாலிசி இந்த மாதிரி யானோட கன்சியூம் வந்து இப்போ நிறைய இருக்குது. ஈக்குவலாக இப்போ கொசேரிக்கு ஈக்குவலாக வந்து அந்த யானோட கன்சியூம் இப்போ நிறைய இருக்குது. அப்போ அதோட டேக்ஸையும் குறைக்கும் போது அதோட நாங்களும் ரேட்டை குறைச்சி தான் கொடுப்போம். பனியனோட ரேட்டை குறைச்சி கொடுக்கும்போது அதோட சேல்ஸும் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். தீபாவளி சீசன் வரை இருப்பதால் இந்த வரி குறைப்பு சாதகமாக உள்ளது என்றும் பின்னல் ஆடை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். திரையரங்குகளில் 100 ரூபாய்க்கு கீழ் விற்கப்படும் டிக்கெட்டுகளுக்கு குறைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியால் எந்த பயனும் இல்லை என்று திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 100 ரூபாய்க்கு மேல் உள்ள சினிமா டிக்கெட்டுகள் அனைத்திற்கும் 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் 100 ரூபாய்க்கும் குறைவாக டிக்கெட் விற்பனை செய்யும் திரையரங்குகள் மிக குறைவு என்று அவர் தெரிவித்தார். டிக்கெட் ரேட்டு அந்த ரேட் இல்லை. அவங்க 100 ரூபாய்க்கு பண்ணி என்ன பிரயோஜனம்? 100 ரூபாய்க்கு மேல இருக்க எல்லா டிக்கெட்டுக்கும் அதே 18%. ஏற்கனவே 18 இருந்து அந்த 18 தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதுல ஒண்ணு திரையரங்குகளுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த விதமான பிரச்சனை இல்லை. இந்தியாவிலேயே வந்து 100 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்கிறது வந்து ரொம்ப சின்ன கிராமத்துல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு 100 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் கொடுத்துன்னு போட்டீங்கன்னா எங்களுக்கும் கட்டுப்படி ஆகாது. தகுதி தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு குறித்து ஆசிரியர்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அரசு அரணாக இருக்கும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி அளித்துள்ளார். ஆசிரியர்கள் பணியில் தொடர்ந்து நீடிக்கவும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இது ஆசிரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் பல்வேறு ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்கும் கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர்களை அரசு பாதுகாக்கும் என்று உறுதியளித்தார். அப்படிப்பட்ட நம்முடைய டீச்சர்ஸ் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள், அது அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாலும் அரசு உதவி பெறுகின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் அது தனியார் ஆசிரியர்களும் இது சார்ந்து பாதிப்பு என்று வரும்பொழுது அவங்களும் எங்களுடைய ஆசிரியர்கள் தான், அங்கே படிக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்களும் எங்களுடைய மாணவர்கள் தான் என்கின்ற விதத்தில் தான் இந்த அணுகுமுறை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்வது குறித்தும் இடைப்பட்ட காலத்தில் சிறப்பு டெட் தேர்வு நடத்துவது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனத்தில் பட்டியலின அரசு ஊழியரை மன்னிப்பு கேட்க வைத்த விவகாரத்தில் வழக்கில் சேர்க்கப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என விசிகாவைச் சேர்ந்த விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் பட்டியலின இளநிலை உதவியாளர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட விவகாரத்தில் பெண் நகர்மன்ற உறுப்பினர் உட்பட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி திண்டிவனத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். பாய்ந்து வந்து
இதை கண்டிப்பதற்கு அரசியல் ஆதாயத்துக்காக இன்றைக்கு வேடம் போடுகிற அதிமுகவோ அல்லது பாஜகவோ, இதற்கு முன்பு அந்த நகராட்சியினுடைய துணைத் தலைவர் அவருக்கு இருக்கை கூட கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து கொண்டிருந்தார்கள். மேலும் பட்டியலின மக்கள் உரிமைகளை பற்றி பேசுவதற்கு பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் தார்மீக உரிமை இல்லை எனவும் ரவிக்குமார் தெரிவித்தார். ஐதராபாத்தில் மை ஹோம்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிலைக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த லட்டு 51 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. கணேஷ் என்பவர் 51,07,777 ரூபாய்க்கு லட்டை ஏலத்தில் எடுத்தார். கடந்த வருடம் இங்கு ஒரு லட்டு 29 லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது. அந்த லட்டையும் இவரே ஏலத்தில் பெற்றார். இந்நிலையில் இந்த ஆண்டு லட்டை ஏலம் எடுக்க கடும் போட்டி நிலவியதால் ஏலத்தொகை 51 லட்சத்தை தொட்டது. மேற்கு வங்க சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரில் இருந்து பாஜக கொறடா சங்கர் கோஷ் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்க மொழி பேசும் மக்களுக்கு எதிராக வன்முறை நடத்தப்படுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டு இது தொடர்பாக சிறப்பு தீர்மானம் கொண்டுவர சட்டமன்றம் கூட்டப்பட்டது. இந்த தீர்மானத்தை எதிர்த்து பாஜக கொறடா கோஷ் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவர் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவர் சட்டமன்றத்தை விட்டு வெளியேற மறுத்ததால் அவரை பாதுகாவலர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். இந்த நிலையில் பேரவையில் அமளியில் ஈடுபட்ட 5 பாஜக எம்எல்ஏக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சமீபத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற F1 திரைப்படம் தமிழில் எடுக்கப்படும் பட்சத்தில் அதில் நடிக்க அஜித்குமார் தான் பொருத்தமான நடிகர் என கார் பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற ஸ்போர்ட்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவலில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நரேன் கார்த்திகேயன் F1 கார் பந்தயத்தில் இந்தியர்கள் இடம்பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என தெரிவித்தார். It's a very, quite obvious thing. Ajit does a lot of racing, and he's in his early 50s, still very passionate. மேலும் இந்தியாவில் OTT மூலமாக F1 கார் பந்தயத்தை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தந்தை பெரியாரின் சமூக நீதி சமத்துவ கொள்கைகள் உலகம் முழுவதும் அனைவருக்கும் பொதுவானவை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்து பெரியாரின் மரபு மற்றும் திராவிட சிந்தனையின் ஆழமான தாக்கம் குறித்து உரை நிகழ்த்தினார். அப்போது சமூக நீதி, மதச்சார்பின்மை, ஏற்றத்தாழ்வற்ற சமத்துவம், சுய முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், ஆணுக்கு பெண் சமம் போன்ற பெரியாரிய கொள்கைகள் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானவை என்று கூறியுள்ளார். யாரும் எதற்கும் அடிமையாகாமல் அவரவர் அறிவு, ஆராய்ச்சி, உணர்ச்சி, காட்சி ஆகியவற்றுக்கு இணங்கி நடக்க முழு சுதந்திரம் இருக்கணும். இதெல்லாம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான கருத்தியல். அதனாலதான் பெரியார் கொள்கை உலகளாவிய கொள்கைன்னு சொல்றோம். இவ்வளவு முற்போக்கான கருத்தியல்களை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதுவும் பழமைவாதங்களும் மூட நம்பிக்கைகளும் நிரம்பியிருக்கிற மண்ணில் பேசி மக்களை எழுச்சி பெற வச்சவர் தந்தை பெரியார். பரந்து விரிந்த அறிவுக்கடல் பெரியார் என்று புகழாரம் சூட்டிய முதலமைச்சர் பகுத்தறிவும் அறிவியலும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த கல்வி நிறுவனங்களில் டாப் 100 இடங்களில் 17 கல்வி நிறுவனங்களுடன் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. இதன் மூலம் உயர்கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணமானது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த சிறந்த கல்வி நிறுவனங்கள் பிரிவில் டாப் 100 இடங்களில் சென்னை IIT, கோவை அமிர்தா விஸ்வ வித்யாபீடம், வேலூர் தொழில்நுட்ப நிறுவனம் உள்ளிட்ட 17 கல்வி நிறுவனங்களுடன் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. பல்கலைக்கழகங்கள் பிரிவில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 20 பல்கலைக்கழகங்கள் டாப் 100 பட்டியலில் இடம் பிடித்துள்ளன. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், உயர்கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணமானது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய, அனைத்து பகுதிகளுக்கும் பரவிய, அனைத்து பின்னணியில் இருந்து வரும் மாணவர்களையும் வரவேற்று வாய்ப்பளிக்கும் தமிழ்நாட்டின் உயர்கல்வி சூழலுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்தும் அத்தப்பூ கோலமிட்டும் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் செண்டை மேள நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிறப்பு அழைப்பாளர்களாக திரைப்பட நடிகை மிருணாளினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல ஆரணி, திருவட்டார், கூடலூர் உள்ளிட்ட இடங்களில் ஓணம் பண்டிகை வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்தியா கூட்டணியை கண்டித்து பீகாரில் காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை பாஜக முழு அடைப்பு போராட்டம் நடத்திய போதிலும் பள்ளி, கல்லூரிகள், அலுவலகங்கள் வழக்கம் போல இயங்கின. கடைகளும் திறக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் பள்ளி, அலுவலகம் சென்றவர்களை சாலையில் வழிமறித்து பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற ஆம்புலன்ஸையும் தடுத்து நிறுத்தினர். मरीज है देखिए ये डिलीवरी क्या बोल रहा है कहाँ जा दिया नहीं जा दिया जाएगा नहीं जा दिया अरे मरीज है तो होना चाहिए पहले नहीं मालूम था बताइए देखिए यहाँ पर दिखाइए क्या है डिलीवरी है जी डिलीवरी है हथियार है उसको दर्द होने से नेताजी आप अभी नहीं जाएगा अगर अभी राजद के लोग रोकते तो आप लोग कहते गुंडा राजद के लोग ஜெகனாபாத் பகுதியில் பாஜக பேரணியால் பள்ளி செல்ல தாமதமாவதாக கூறி பள்ளி ஆசிரியை ஒருவர் அவர்களுடன் வாக்குவாதம் நடத்தினார். முழடைப்பு போராட்டத்தின் போது எதற்காக பள்ளி செல்ல வேண்டும் என கேட்டு அந்த ஆசிரியையை பாஜகவினர் சாலையில் தரத்தரவென இழுத்து சென்றனர். இந்த காட்சி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. தகுதி தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு குறித்து ஆசிரியர்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அரசு அரணாக இருக்கும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி அளித்துள்ளார். ஆசிரியர்கள் பணியில் தொடர்ந்து நீடிக்கவும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இது ஆசிரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் பல்வேறு ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்கும் கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர்களை அரசு பாதுகாக்கும் என்று உறுதியளித்தார். அப்படிப்பட்ட நம்முடைய டீச்சர்ஸ் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள், அது அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாலும், அரசு உதவி பெறுகின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும், அது தனியார் ஆசிரியர்களும் இது சார்ந்து பாதிப்பு என்று வரும்பொழுது அவங்களும் எங்களுடைய ஆசிரியர்கள் தான், அங்கே படிக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்களும் எங்களுடைய மாணவர்கள் தான் என்கின்ற விதத்தில் தான் இந்த அணுகுமுறை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்வது குறித்தும் இடைப்பட்ட காலத்தில் சிறப்பு டெட் தேர்வு நடத்துவது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று மற்றொரு வரலாற்று உச்சத்தை அடைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் நேற்று மிக சிறிய அளவில் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 78,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை ஆபரண தங்கம் விலை அதிரடியாக சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்தது. இதனால் தங்கம் விலை சவரன் 78,920 என்ற புதிய வரலாற்று உச்சத்தினை பதிவு செய்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 9,865 ரூபாய். வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 137 ரூபாய்க்கு வர்த்தகமாகி இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஓணம் சிறப்பு சந்தையில் 1000 டன் பூக்கள் விற்பனையாகியுள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓணம் பண்டிகையையொட்டி குமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் புதன்கிழமை இரவு தொடங்கிய சிறப்பு மலர் சந்தை நேற்று மாலை வரை இடைவெளி இல்லாமல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் பிச்சி, மல்லிகை, கேந்தி, வாடாமல்லி, அரளி என 1000 டன் பூக்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டு ஓணம் பண்டிகை சிறப்பு சந்தை விற்பனையை விட 500 டன் பூக்கள் அதிகமாகும். இதில் கேரளாவிற்கு மட்டும் 80% பூக்கள் பல கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளதாக தோவாளை பூ வியாபாரிகள் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு மைக்ரோசிப் கட்டாயம் என்ற நடைமுறை அடுத்த மாதம் அமலுக்கு வருகிறது. வளர்ப்பு நாய் மற்றும் தெரு நாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன.
இதையடுத்து நாய் வளர்ப்பவர்கள் சாலையில் அழைத்துச் செல்லும் போது வாய்மூடி கட்டாயம், ராபிஸ் நோய் தடுப்பூசி செலுத்தப்படுவது அவசியம் என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை சென்னை மாநகராட்சி விதித்துள்ளது. இதனை பெரும்பாலானோர் பின்பற்றாத காரணத்தினால் வளர்ப்பு நாய்களின் உடலில் மைக்ரோசிப் பொருத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் முதல் வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்பட உள்ளது. இதற்காக 2 லட்சம் மைக்ரோசிப்புகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தமிழ்நாட்டிற்கு எதிரான கட்சி என்பதை தற்போதுதான் டிடிவி தினகரன் புரிந்திருக்கிறார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் மக்களிடையே பொருளாதாரம் மங்கி சேமிப்பு குறைந்து கடன் அதிகரித்துள்ளது என்றும் இதனால் வேறு வழியின்றி ஜிஎஸ்டியை பிரதமர் மோடி குறைத்துள்ளதாகவும் கூறினார். அவருக்கு இப்பொழுதுதான் தெரிந்திருக்கிறது, இது தமிழ்நாட்டிற்கு உகந்த கூட்டணி அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற கூட்டணி இல்லை. ஆகையால் நாமும் இந்த பாஜக அணியில் இருந்தால் மிகப்பெரிய தோல்வியை தழுவுவோம் என்ற அடிப்படையில் அவர் வெளியேறி இருக்கிறார். அவர் புரிந்து கொண்டது போல் அனைவரும் பாஜகவை வெகு விரைவில் புரிந்து கொள்வார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.